வந்து விஜயை சந்திச்சு பதிவு வாங்கியிருக்கீங்க. என்ன சொன்னாங்க உங்ககிட்ட பேசுனது? தலைவர் இனிமேல் தான் எங்களை வந்து டவுன் டு எர்த் இறங்கி நல்ல களப்பணி நிறையா ஆற்றணுன்றதுக்காக ரொம்ப டீப்பாக இறங்கி எல்லாமே வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எங்கள் கழகத்தில் நாங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக இறங்கி எல்லாருமே கழகத்துக்காக 2026 நம்ம தளபதியை சிஎம் சீட்டில் உட்கார வைக்கிறதுக்காக என்னென்னலாம் களப்பணி பண்ண முடியுமோ டவுன் டு எர்த் இறங்கி நம்ம எல்லாம் பண்ண போகிறோம் சார். என்னென்ன வேலைகள் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரா? இதெல்லாம் பண்ணுங்க. மக்களுக்காக என்னென்ன கவலைகளோ, மக்களுக்கான கோரிக்கைகள், மக்களுக்கான கவலைகள், மக்களுக்கான என்னென்ன உங்கள் ஏரியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை கேட்டு உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்றா தாவேக்க கட்சிக்காரங்களாம் எல்லாம் சேர்ந்து செயல்படுறதுக்காக பாடுபட சொல்லியிருக்காரு சார். ஓகே, 26 தேர்தல் வெற்றி அடைவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசினாரா? கண்டிப்பாக வெற்றி அடைகிறோமோ இல்லையோ நம்மளோட முயற்சியும் நம்மளோட முழு பவரையும் நம்ம போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவனும் சரி, நம்ம தளபதியும் சரி, அவரோட மனசார நம்ம எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கிறோம். வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தரப்பு வந்து உங்களுக்கு அதிகமான ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது தளபதி கையிலையும் தளபதி தான், எல்லாமே எங்களுக்கு தளபதி. ஐயா என்ன கை காமிக்கிறாரோ அந்த நாட்டில் போயிட்டே இருக்கும். மக்கள்கிட்ட எந்த தரப்புல அதிகமா ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பக்கமே சார், ரெண்டு பக்கமே சரிசமமா தான் இருக்காங்க சார். ஆண்கள் நிறைய இருந்த மாதிரி இருந்தாங்க, இப்ப பெண்கள் அதை விட நிறைய வர மாதிரி வராங்க. யார் என்னன்னு தெரியல. ஆமா சார், இப்போ வந்து நார்மலா ஒரு பொதுமக்கள் இப்ப போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுமக்களே நம்மள்கிட்ட வந்து சார் இதுல எப்படி இணையணும், என்ன பண்றதுன்னு ஒன்னும் எஜுகேட்டட் ஃபேமிலி இந்த மாதிரி நல்ல இதுல இருக்கவங்களையும் நல்லா வந்து இணையறதுக்காக கேட்டுட்டே தான் சார் இருக்காங்க. மெம்மேலும் வந்துட்டே இருக்கும். நம்ம பேர் டாக்டர் அஜய் சர்மா சார், தஞ்சாவூர் மாவட்ட மருத்துவ செயலாளர். நீங்க வந்து மன்றத்தில், அதாவது விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தீங்களா? எப்படி இல்லை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து உங்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கா? எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு? நாங்கள் வந்து திண்டிவனம் நகரத்தில் மக்கள் இயக்கத்தில் முன்னாடியிலேருந்தே இருக்கிறோம். ஆல்ரெடி எல்லாமே செஞ்சுன்னு இருந்ததுனால இப்போது இதுலேயும் வந்து பதவி வாங்கியிருக்காங்க. இப்போ தான் தளபதி அவர் கையால் பதவியெல்லாம் கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்து இப்போ தான் வாங்கி முடிச்சிருக்கு. அவர் 2026 தேர்தல் தான் அவரோட இலக்கு. எங்களோட இலக்கும் அதுதான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு, சாதி பார்த்து வந்து கொடுக்குறாங்க, பதவிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள் கட்சியில் வந்து நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வரைக்கும் எதுவும் நடக்கலை. இப்போ சொல்ல போனால் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருக்குமே நடந்திருக்கணும். எதுவும் அந்த மாதிரி நடக்கலை. அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அது என்ன காரணம்னு தெரியல. அது அவங்க தரப்புல என்னன்னு கேட்டால் தெரியும். ஓகே, விஜய் வந்து தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொன்னார்? உங்கள் மாவட்டத்து பிரச்சனைகள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா அவர்கிட்ட? அவர் என்ன வந்து அதை பற்றி நாங்கள் எதுவும் பேசலை. எங்கள் மாவட்டத்திலோட பிரச்சனைகளை எதுவும் பேசலை. தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும், என்னென்ன பண்ணணும், மக்களுக்கான பணிகள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் சரி, எப்போயா இருந்தாலும் சரி போய் நின்று செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் நின்று செய்யுங்க, உங்கள் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மாவட்டத்தையும் தனித்தனியாக கூப்பிட்டு வந்து பார்க்குறாரு இல்லையா? அதாவது ஒரு 19 மாவட்டம் வந்து கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுகிறாரு. இது வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு நிர்வாகியா அல்லது வந்து அவருடைய ஃபாலோவரா இப்படி தனித்தனியாக சந்திக்கிறது இது சரியான போயிட்டு இருக்கு? இது இப்போ வந்து ஒரே நேரத்தில் 30 மாவட்டம் 40 மாவட்டமும் பார்க்க முடிஞ்சதுனாலும் அந்த டைமில் டக்குன்னு வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இருக்கும். இப்போ 19 கரெக்டான ஒரு அளவு ஒரு ஆள் கூட இவ்வளோ நேரம் பேசலாம். என்னென்ன அவங்ககிட்ட குறை இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயாக பேசுகிற அளவுக்கு டைமிங் இருக்குது. அதனால இதுவே கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ஒரு ஆண்டு நிறைவாயிருக்குல்ல, அவர் வந்து கொடியெல்லாம் ஏற்றி வச்சாரு, அதெல்லாம் பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்தாரு. நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்காரு. கொடி ஏற்றும் போது நாங்கள் உள்ளே இருந்தோம், அது பார்க்கல நாங்கள். ஆனால் மகிழ்ச்சி சந்தோஷமா. இன்னும் ஒரு 100 ஆண்டுகளை தாண்டி போனோன்ற. அம்மா, நீங்கள் வந்து இப்போ விஜயை சந்திச்சு பதவி வாங்கியிருக்கீங்க. என்ன சொன்னார் உங்ககிட்ட? ஒரு ஃபோட்டோ பார்த்தோம், உங்க கூட இருந்து ஃபோட்டோ எடுத்து ரொம்ப அன்பாக பார்த்துட்டாரு. ஸோ என்ன வார்த்தைகள் வந்து சொன்னார்? எப்படி இருந்தது அந்த தருணம் அவர் கையில் வந்து பதவி வாங்கினது? கலெக்டரில் நீங்கள் வந்து இப்போ இணைஞ்சது ரொம்ப சந்தோஷம். இனிமேலும் கட்டாயமாக கூட இருங்க, நம்ம சேர்ந்து எல்லா இதையும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் வந்து சேர்ந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். நானும் ரொம்ப அவருக்கு நன்றியை சொல்லிட்டு. எந்த மாதிரி எல்லாம் பணியாற்றலாம் அப்படின்னு சொன்னார் அவங்ககிட்ட? எப்படி? கழக பணிக்காக வெற்றிக்காக பணியாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இணைந்து செயல்படலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எந்த மாவட்டம், என்ன பதவி? திருச்சி மாவட்டம், மணச்சநல்லூர். என்ன பதவி வந்து கொடுத்துருக்காங்க? மாவட்ட செயற்குழு ஒருங்கிணைப்பாளர், செயற்குழு உறுப்பினர். ஓகே, நீங்க என்னென்னலாம் திட்டம் வச்சிருக்கீங்க எப்படி பணியாற்ற போறதுக்கான? தேர்தலை நோக்கி போகணும்னு சொன்னார் இல்லையா? தேர்தல் பத்தி எல்லாம் பேசினாரு அவங்ககிட்ட, என்ன சொன்னாரு? தேர்தலை பத்தி எல்லாம் பேசல. கழக பணிக்காக இனிமே பணியாற்றுவோம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டேன். வேற எது சொல்ல? பேரு மேனகா. பிரதர், இப்போ நீங்கள் விஜய் சந்திச்சு பதவி பெற்றிருக்கீங்க, என்ன பதவி வாங்கியிருக்கீங்க, எந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயங்கள் எப்படியெல்லாம் செயல்படணும்னு சொல்லியிருக்காரு?
நியூஸ் 18 தமிழ் சேனலுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக முதலில் நன்றி. தளபதி வந்து எனக்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி வாங்கியிருக்காரு. சாதாரண கிளை செயலாளராக இருந்த என்ன 18 வருடம் கடும் உழைப்புக்காக எங்கள் அண்ணன் கொடுத்த அன்பு பரிசு. அந்த பரிசுக்கு அண்ணனுக்கு 2026 வெற்றியை மகுடமாக கொடுத்து அண்ணனுக்கு நாங்கள் அந்த எங்களுடைய கடமையை நிறைவேற்றுவோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து குறிப்பிட்டீங்க இல்லையா, கடுமையான உழைப்பு மூலமாக நான் வந்து பதவி பெற்றிருக்கேன். சில பேர் வந்து நேற்றுலாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க, கருத்து தெரிவிச்சாங்க, சாதி பார்க்குறாங்க, பணம் கேட்குறாங்க, அந்த மாதிரியான இது இருக்கா இங்கே? அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? சமத்துவம் என்றதற்கு எடுத்துக்காட்டு எங்கள் தளபதி. இதுக்கு முதல் உதாரணம் எங்கள் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம். நாங்கள் முக்கிய பதவி 5 பதவி, எங்களில் 5 பதவியில் 5 சமுதாயத்தில் இருக்கிறவங்க போட்டிருக்கோம். சமத்துவமாக இருக்கும். சரிங்களா? ஒரு சாதாரண ஒரு மாவட்டத்துக்கே நாங்கள் சமத்துவம் பார்க்குறோம். எங்கள் தளபதி அப்படி நினைப்பாரா? சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் எங்கள் தளபதி. அதனால் ஒரு சிலர் குற்றச்சாட்டெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. தளபதி எல்லாருக்கும் மாணவர். நன்றி, வணக்கம்.